Hey guys, இந்த வீடியோல யூனிட்ல எப்படி சிம்பிள் எனிமி ஏஐ எப்படி கிரியேட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே கைஸ், யூனிட்ல வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு என்னோட ஹைராக்கில பார்த்தீங்கன்னா புதுசா 3 கேம் ஆப்ஜெக்ட் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து என்னோட பேக்ரவுண்ட், இன்னொன்று வந்து என்னோட பிளேயர், இன்னொன்று வந்து என்னோட எனிமி. பிளேயருக்கு வந்து பிளேயர் கண்ட்ரோலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம போன வீடியோவில் பிளேயர் கண்ட்ரோலர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு போட்டிருந்தோம். நீங்கள் ஒன்று அந்த வீடியோ பார்க்கலாம். மேலே ஐ பட்டனில் தரேன், போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். அந்த ஸ்கிரிப்டை தான் வந்து நம்ம இங்கே பிளேயருக்கு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ எனிமி ஏஐ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னோட ப்ராஜெக்ட்டில் நான் ஸ்கிரிப்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோல்டர் உள்ள எனிமின்னு ஒரு நியூ ஷீஷாப் ஸ்கிரிப்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். இப்போ நம்ம எனிமிஸ் கேம் ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணி இந்த எனிமி ஸ்கிரிப்டை அதுக்கு ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுறேன். இப்போ இந்த எனிமி ஸ்கிரிப்டை விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே வந்து பப்ளிக் ஃப்ளோட் ஸ்பீட்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ப்ரைவேட் transform டார்கெட்னு இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டார்ட்டில் போயிட்டு டார்கெட் ஈக்குவல் கேம் ஆப்ஜெக்ட் டாட் ஃபைண்ட் கேம் ஆப்ஜெக்ட் வித் டேக் பிளேயர் டாட் கெட் கம்போனண்ட் transform அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இங்கே இருக்க லைன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சீன் வியூவில், அதாவது நம்ம ஹைராக்கியில் இருக்க கேம் ஆப்ஜெக்டில் எந்த கேம் ஆப்ஜெக்ட்க்கு பிளேயர் டேக் இருக்கோ அதோட பொசிஷனை வந்து டார்கெட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஸோ நம்ம பிளேயர் தான் நம்ம டார்கெட்டாக சூஸ் பண்ணணும். அதனால் நம்ம பிளேயருக்கு போய் பிளேயர் டேக் ஆட் பண்ணிப்போம். யூனிட்டியில் வந்துட்டு பிளேயரை செலக்ட் பண்ணி அன்டேக்னு இருக்கும், அங்கே வந்து பிளேயர் டேக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எனிமியை பிளேயர் சைடு மூவ் பண்ணுறதுக்காக அப்டேட் மெத்தடில் transform.position ஈக்குவல்ஸ் vector2 டாட் மூவ் டுவர்ட்ஸ் transform.position command target.position command speed multiply by time.delta time. இப்போ இங்க இருக்க லைன் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, transform.positionன்றது நம்ம எனிமி இருக்க கரண்ட் பொசிஷன், அதோட பொசிஷனை வந்து vector2.move towards அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். இந்த vector2.move towardsன்றது யூனிட்ல இருக்க பில்டிங் ஃபங்க்ஷன். இந்த vector2.move towardsன்றது ஒரு பொசிஷன்ல இருந்து இன்னொரு பொசிஷனுக்கு மூவ் பண்ண நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பேராமீட்டரா எனிமியோட பொசிஷனை கொடுத்தாகணும், அதாவது transform.position. நெக்ஸ்ட் எங்கே மூவ் பண்ண போதோ அதோட பொசிஷனை கொடுத்தாகணும். இங்கே வந்து நம்ம பிளேயருக்கு தான் மூவ் பண்ண போகிறோம். ஸோ target.position யூஸ் பண்ணிக்கிறேன். தென் என்ன ஸ்பீடில் மூவ் பண்ணணுன்றதை ஸ்பெசிஃபை பண்ணி ஆகணும். நான் வந்து ஸ்பீட்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அந்த வேரியபிளை வந்து இங்கே அசைன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்பீடை வந்து time.delta டைமோட மல்டிப்ளை பண்ணி ஆகணும். time.delta டைம் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஹை ஸ்பெசிஃபிகேஷன் பிசிலையும் லோ அண்ட் பிசிலையும் கேம் வந்து ஒரே மாதிரி ரன் ஆகணுன்றதுக்காக தான் இந்த time.delta டைம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ விஷுவல் ஸ்டுடியோ கோடில் வந்துட்டு இங்கே வந்து கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு யூனிட்டிக்கு போகிறேன். யூனிட்டியில் நம்ம எனிமி கேம் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி நான் வந்து ஸ்பீட் வேல்யூ 2ன்னு அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ போயிட்டு ப்ளே பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனிமி வந்து பிளேயர் பொசிஷனுக்கு மூவ் ஆகுது, பட் ஸ்லோவாக மூவ் ஆகுது. நீங்கள் வேணால் ஸ்பீட் வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பிளேயர் அப்படியே நின்ட்டார்னா நம்ம எனிமியும் அவர் பின்னாடி போய் மறைஞ்சிருது. ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். விஷுவல் ஸ்டுடியோ கோடில் எனிமி ஸ்கிரிப்டை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறேன். இஃப் vector2 டாட் டிஸ்டன்ஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் parenthesis transform.position comma target.position greater than இங்கே ஒரு வேல்யூ அசைன் பண்ணும். ஸோ நான் அதை வந்து இன்ஸ்பெக்டரில் சேஞ்ச் பண்ணணுன்றதுக்காக நான் வந்து அதை ஒரு வேரியபிளாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். பப்ளிக் ஃப்ளோட் ஸ்டாப் டிஸ்டன்ஸ்ன்ற வேரியபிளை வந்து இங்கே அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மொத்த லைனையுமே வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் உள்ள என்டர் பண்ணிடுறேன். இப்போ இங்கே இருக்க இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் vector2 டாட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த vector2 டாட் டிஸ்டன்ஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, 2 கேம் ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸை வந்து கேல்குலேட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதாவது நம்ம எனிமி பொசிஷனையும் பிளேயர் பொசிஷனுக்கும் நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்றதை கேல்குலேட் பண்ணிக்கும். கேல்குலேட் பண்ணி இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். நம்ம இதை இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கும்போது இது வந்து 5ஆக இருந்து நம்ம கொடுக்குறது வந்து 3ஆக இருந்ததுன்னா, நடுவில் இருக்க பிளேயருக்கும் எனிமிக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் 3 வர வரைக்கும் நம்ம எனிமி வந்து பிளேயர் நோக்கி மூவ் ஆகும். 3 வந்ததுக்கப்புறம் எனிமி அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஸோ இதை தான் நம்ம வந்து நம்மளோட இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து சொல்லியிருக்கோம். இப்போ விஷுவல் ஸ்டுடியோ கோடில் இந்த ஸ்கிரிப்டை கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு யூனிட்டிக்கு போகிறேன். இப்போ நம்ம எனிமி கேம் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணோன்னா ஸ்டாப் டிஸ்டன்ஸ் கொடுக்கணும். நான் வந்து ஸ்பீடையும் ஸ்டாப் டிஸ்டன்ஸையும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ப்ளே பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எனிமி வந்து பிளேயர் நோக்கி மூவ் ஆகுது. இப்போ பிளேயரோட போய் மிங்கிள் ஆகாமல் அங்கேயே நிற்கிது. உங்களுக்கு ரொம்ப தூரமாக இருக்க மாதிரியும் இல்லை ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகிற மாதிரியும் இருந்ததுன்னா நீங்கள் ஜஸ்ட் கேமை ஸ்டாப் பண்ணிட்டு
ஸ்பீட் வேல்யூவையும் ஸ்டாப் டிஸ்டன்ஸையும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணுறேன். ஓகே, எனக்கு வந்து இது சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டாப் டவுன் எனிமி ஏஐ கிரியேட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆன்ல வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த ஒரு ஆசமான வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ். சியர்ஸ்.